அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவனுக்கும் மற்றும் வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனங்களை தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தமில்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். சார் வரவேற்பு. காலை சக்கரம் நாளை நமது இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன்னுடன் நிகழ்வில் இணைந்து வழங்க உதவிய ரோட்டரி மாவட்ட 2981 ஆளுநர் பாஸ்கரன் அவர்களுக்கும், இதனைத் தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரொட்டேரியன் குணபாலன் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்களது உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன், எங்கள் சங்க செயலாளர், பொருளாளர், முன்னாள் தலைவர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும், தினந்தோறும் பயிற்சியை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி அக்குபஞ்சர் மருத்துவம் பற்றி பயிற்சியளிக்க வந்திருக்கும் மா இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிலையத்தை சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசார் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, அந்த இதை மாத்திருக்க பேக் பேக்ரவுண்டு சரி, அந்த சிலை எடுத்தாங்க. பேக் டிராப் செட் பண்ணிருக்கீங்க. அது என்னமோ தானே ஆன் ஆயிடுச்சுங்க.
நல்ல சிவம் ஐயா. ஐயா அதுல ஆஃப்னு இருக்கும் பாருங்க ஐயா. அத ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல சிவம் ஐயா. அன்மியூட் பண்ணீங்க. மியூட்ல இருக்கு. அன்மியூட் பண்ணீங்க. அன்மியூட் பண்ணீங்க அப்ப. நல்ல சிவம் ஐயா. நல்ல சிவம் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எப்ப சரியா தெரியுமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இறை வேண்டுதல். தெளிவு குருவின் திருமேனி காண்பை, தெளிவு குருவின் திருமாவளவன் சற்ற, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தந்தானே, தெளிவு குரு சிந்தித்தந்தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அனைவரும் சின்னத்துல வச்சுக்கிறோம். சவுண்ட் நல்லா கேட்குதுங்களா? சின்னத்திரை நீண்ட மூச்சு எடுத்து எடுத்து வச்சிருக்கிறோம். சின்மய முத்திரை. ஆதி முத்திரை. இம் வைகரை துயிலடு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலடு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. வெற்றியுறு. தன்னை சூழ்ந்ததரை வெற்றியுறு. வணக்கம் ஐயா. வெற்றியுறு.
தன்னை சூழ்ந்ததை வெற்றி ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. ஸ்ட்ரெயிட் ஆகிட்டீங்க. விரல்களை நன்றாக மடக்கிடுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே கால் விரல ரவுண்டா சுத்துறோம். 1 2 3 4. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4. அடுத்து ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 லெஃப்ட் லெக் 3 ரைட் லெக் 4 லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சு விடுங்க. நிலைக்கு வந்துடுறோம். அடுத்து முதல் ஆசனம், தேர்ட் ஆசனம். காலை சேர்த்து வச்சிருக்கோம். கைகளை மேல வைத்துங்க. கைகளை போட்டுட்டு கைகளை நல்லா உள்ளங்கை ஆகரித்து முன்னாடி திருப்பி வச்சு நல்லா உயர்த்தும். நல்லா கதவோடு சேர்த்து வச்சிருக்கோம். காலை நல்லா மேல உயர்த்தி குதிக்காம மேல கொண்டு வரும். கால் விரல்களால பேலன்ஸ் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. உச்சி முதல் பாதம் வரை நல்லா போகும். உடல் சுறுசுறுப்பு அடையும். நல்ல வளர்ச்சியாக உடல் வளர்ச்சியாக இந்த பயிற்சியை நாம் செய்யலாம். உட்கட்டாசனம் ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். காலை கைகளை ஸ்ட்ரெயிட்டா நீட்டோம். சேர் பொசிஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. கைகளை மெதுவாக எடுத்துவாங்க. நன்றாக முடிச்சுட்டு நல்லா ஆழ்ந்து முடிச்சுக்கிறோம். அடுத்து பர்சுவர் திரிகோணாசனம். காலை நல்லா அகலமா வச்சுக்கிறோம். ரைட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல வைத்து அப்படியே திரும்பி ரைட் லெக்ல லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே வரும். ரைட் ஹேண்ட் மேல வரும். நல்லா பின்னாடி திரும்பி வணக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நன்றாக முடிச்சுடுங்க. நான் திரும்பி செஞ்சா உங்களுக்கு கரெக்டா தெரியும். கைகள் நேரம் நிற்கிறோம். இப்போ லெஃப்ட் லெக் மடக்கிறோம். லெஃப்ட் லெக் நல்லா மடக்கிட்டு அப்படியே திரும்பும். பின்னாடி திரும்பி வலது.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Relax. கேட்டவரும் நன்றாக முடிச்சுக்கணும். நல்லா ஆழ்ந்து முடிச்சுக்கிறேங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக முடிச்சுக்கிறேங்க. லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கோங்க, ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. அடுத்த பத்மாசனம் முத்திரை வைக்கிறோம். நன்றாக முடிச்சுக்கிறேங்க. ஃபார்வர்ட் பெண்டிங். அதுல முன்னாடி எவ்வளவு வந்ததோ உடஞ்சி தலை டச் முடியுமோ டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக முடிச்சுக்கிடுங்க. ரைட் லெக் கீழே வச்சிருங்க, லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கிறோம். யோக முத்ரா. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கிளாஸ். முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விட்டுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். கால்களை ஸ்ட்ரெயிட்டா அணியுங்க. அடுத்ததாக குப்புறப்படுத்த நிலையில புஜங்காசனம். குப்புறப்படுத்த நன்றாக மூச்சு விடுறோம். புஜங்காசனம். கால்களையும் நல்லா ஒட்டி வச்சிருக்கோம், சேர்த்து வச்சிருக்கோம். முதல் நிலை நல்லா கை நல்லா நீட்டிடும், நெட்டி கொண்டு தலையை காய்ச்சல். இரண்டாவது நிலை நம்ம ஷோல்டருக்கு மேல் வச்சிடும். மூன்றாவது நிலை நம்முடைய முதுகுத்தண்டு வலிமையாலேயே நல்லா மேலும் கீழே கட்டவர்கள் இருந்து பேலன்ஸ் பண்ணி அப்படியே மேல வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா தாடியை வச்சு நன்றாக மூச்சு. இந்த புஜங்காசனம் செய்யறதுனால நுரையீரல் பற்றி நன்றாக வேலை செய்யும். சைனஸ், ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்க நன்றாக இந்த பயிற்சி செஞ்சோம்னா நம்முடைய சுவாச உறுப்புகள் பலமடைந்து அந்த சளி நோய் வந்து சரியாகும். அடுத்து முதுகுத்தண்டு வந்து நல்லா வலிமையது. அடுத்து மேலும் ஒரு முறை நம்ம செய்யறோம். தோல் ரொட்டியை வச்சு நம்ம முதுகுத்தண்டனுடைய வலிமையை தான் நம்ம செய்யணும். கையை பேலன்ஸ் பண்றது சும்மா சப்போர்ட் எடுத்து வைக்கணும். செய்யற பயிற்சி வந்து முதுகுத்தண்டு பேலன்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து சலவாசனம்.
நம்முடைய கைகளை இரண்டையும் ரெண்டு காலுக்கு நடுவுல வச்சு முழங்கை வந்து இப்படி பெண்டா இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கால் ரெண்டு நேரா வச்சிடணும், காலை வச்சுட்டோம். அப்படியே கால் மடங்காம நல்லா வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கால் மட்டும் செய்ய, அடுத்த சலவாசம். ரைட் லெக் மேல இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால்களை நன்றாக நீட்டணும். இப்படி மடக்கி செய்யக்கூடாது. எவ்வளவு எவ்வளவு லாங்கா நீட்ட முடியுமோ அதாவது நல்லா ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும். இப்ப லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நன்றாக சொல்றாங்க. இப்போ நம்ம ரெண்டு காலையும் மேல இருக்கும். இது எல்லாமே நம்முடைய முதுகுத்தண்டனுடைய வலிமையால தான் செய்யும். கையை வந்து நல்லா அழுத்தமா தரைய வச்சு ரெடி அப். இருந்தாலும் விஷயம் நல்லா வச்சுக்கணும். நன்றாக முடிச்சுக்கிடுங்க. ரைட்ல திரும்பி பாருங்க. அடுத்து மெதுவாக லெஃப்ட்ல திரும்பி பாருங்க. ரைட் லெஃப்ட். காலையில வச்சு முடிச்சுக்கிடுங்க. அப்படியே வில்லாசம். கால்கள் இரண்டையும் பிடிச்சுக்கிறோம். மெதுவா மேல இருக்கு. வில்லாசம். காலை தான் நல்லா பேலன்ஸ் பண்ணணும். கையில் இருக்கக்கூடாது. காலை வந்து இப்படி வெளியில நல்லா பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா மேல வரும். தலையும் காலும் நல்லா மேல வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. சோழன் கை வச்சு மேல வச்சுங்க. வஜ்ராசனம் அப்படியே போடுறோம். நன்றாக மூச்சு விடுங்க. சசங்காசனம். மெதுவா அப்படியே கீழே போய் மேட்டி போட்டு தரையில் டச் பண்ணுங்க. கைகளுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. காலுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் நன்றாக மூச்சு விடுங்க.
நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். உங்களுடைய தோள்பட்டை நல்லா வலி இருந்தனால வலி சரியாகும். நம்ம ஜீரண உறுப்புக்கு நல்ல பலனை தருகிறது. இன்று நாம் செய்த ஆசனங்கள் வந்து ஜீரண உறுப்பு நன்றாக வேலை செய்வதற்கு, சளி சம்பந்தமான நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு உண்டான பயிற்சிகள் நம்ம செஞ்சோம். அடுத்து மூச்சு பயிற்சி. லெஃப்ட் ஹேண்ட்ல சின்ன வச்சுக்கிறோம், ரைட் ஹேண்ட்ல பெருவதுல ரைட் சைடு வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரம் வச்சுக்கிறோம், பெருவது எடுக்கிறோம். லெஃப்ட் சைடு அழைச்சிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து ஆதிமுத்திரை வச்சு திருமண புஸ்திரியா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்படியே சின்முதிரை வச்சு மூச்சு கவனிங்க. ரொம்ப சிறப்பா கபாலபதி பயிற்சி, திருமூலர் புஸ்திரியா நன்றாக பயிற்சி செஞ்சோம். தொடர்ந்து மூச்சு கவனிக்கிறோம். நம்முடைய சுவாச உறுப்புகள் தூய்மை அடைந்துள்ளது. நம்முடைய மூளை சுறுசுறுப்படைந்துள்ளது. நாம் கவனமாக மூச்சு காற்றின் மீது கவனம் வைத்து ஆழ்ந்து மூச்சு கொள்வோம். சர்மம் முத்திரை வைக்கிறோம். காதுல பெருவல், 2 விரல் கண்கள்ல, 2 விரல் உதட்டை மீது வச்சுக்கிறோம். வாய் மூடி இருக்கிறோம். நன்றாக மூச்சு எடுத்து 2 முறை ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. இந்த ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு நீங்க சின்முத்திரை வச்சு ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிட்டு சாந்தியாசன நிலைக்கு நீங்க வந்துடணும். சரிங்களா? அப்படியே சாந்தியாசன நிலை எல்லாரும் படுத்துருங்க. கால் நீடிங்க. அப்படியே கண்களை மூடி படுத்துருங்க. உங்களுடைய கவனங்கள் எல்லாம் மூச்சு காற்று நிறைய இருக்கணும். தொடர்ந்து மூச்சு காற்றையே கவனிங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளையும் தளர்வு நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
உடல் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக உடல் முழுவதும் முழுமையான ரத்தோட்டம் சென்று உடல் தூய்மை அடைந்து வலிமை அடைந்து ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசன சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஈழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது யோகா. யோகானாவே எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இந்த கையை காலை முடுக்கி குனிஞ்சு நிமிந்து அப்படியே முறுக்கு மாதிரி முறுக்குனா அதான் யோகான்னு. கிடையாதுங்க. இங்க பாருங்க, யோகாங்கிறது 8 விதமான அங்கங்களை கொண்டது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8ம் ஒண்ணு சேர்ந்தாதான் இதுக்கு பேரு யோகா. நீங்க சொல்ற யோகா இந்த ஆசனம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆசனத்தை எல்லாரும் யோகான்னு சொல்றாங்க. அது யோகா இல்ல, யோகா ஆசனம். யோகாங்கிறது 8 விதமான அங்கங்களை கொண்டது. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம், அந்த 8 விதமான அங்கங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. முதல்ல யமம். யமம்னு என்ன தெரியுமா? டோன்ட்ஸ். எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை நிறுத்துவதற்கு பேரே யமம் என்று பெயர். அது என்ன? தண்ணி அடிக்கூடாது, தம் அடிக்கூடாது, பான்பராக்கு போடக்கூடாது, மூக்குப்பொடி போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை சொல்லக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது சொல்றாங்க இல்லையா. எதெல்லாம் தப்பான காரியமோ அதை செய்யறத நிறுத்தணும். அதுக்கப்புறமா யோகாக்குள்ளேயே போகணும். பாருங்க, யோகால முதல் படியே தீமையான விஷயங்களை நிறுத்துவது. நமக்கோ பிறருக்கோ துன்பம் தரும் அனைத்து விஷயத்தையும் ஸ்டாப் செய்யறதுக்கு பேர் தான் யமம். இப்போ ஒரு மண்பானை இருக்கு, அதுல ஒரு 50 ஓட்டை இருக்கு. நீங்க தண்ணி ரப்பிட்டே இருங்க, ஓட்டை வழியா கீழே போயிட்டே இருக்கும். அந்த ஓட்டை அடைச்சிட்டு ரப்புனா தானே நிக்கும். தண்ணிங்கிறது நல்ல காரியம், ஓட்டைங்கிறது கெட்ட காரியம். நாம என்ன பண்றோம், நல்ல காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஏன் தெரியுமா நிக்க மாட்டேங்குது? மண்பானையில நிறைய ஓட்டை இருக்கு. நம்ம கிட்ட நிறைய ஓட்டை இருக்குங்க, கெட்ட காரியங்கிற பேர்ல லீக் ஆயிட்டு இருக்கு. சில பேர் அப்படிதான், நான் டெய்லி 1/2 மணி நேரம் யோகா பண்றேங்க, மூச்சு பயிற்சி பண்றேங்க, ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதும்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் டெய்லி 2 குவார்டர் குடிச்சிட்டு இருப்பாரு அவரு, இல்ல 4 பேக் சில்டு குடிச்சிட்டு இருப்பாரு. வெளியே சொல்ல மாட்டாரே. அப்போ ஓட்டை பத்தி பேசாம ஃபில் பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தா எப்ப குணமாகுறது? இது பாருங்க, யோகால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? தீங்கு விளைவிக்கும் நிகழ்ச்சிகளை நிறுத்துவது. 2வது நியமம். நியமம்னா என்னன்னா நல்ல காரியங்களை செய்வது. இதாங்க நல்ல காரியம். வாக்கிங் போறது, யோகா செய்யறது, மூச்சு பயிற்சி செய்யறது, தியானம் பண்றது, இந்த மாதிரி நல்ல காரியம். உடம்புக்கு சக்தி, அதாவது உடல் மனம் புத்திக்கு தேவையான சக்தியை அதிகரிக்கும் காரியங்களை சேர்த்து கொள்வது நியமம். 3வது ஆசனம். இந்த ஆசனம் தாங்க இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, வக்கராசனம், அர்த்த புஜங்காசனம், சக்கராசனம் இப்படின்னு கைய கால படைக்க எல்லாம் செய்யற இல்லைங்களா. இது 3வதுங்க, இது ஆசனங்க. 4வது பிராணாயாமம். பிராணாயாமம் என்னன்னா மூச்சு பயிற்சிங்க. இதுல நிறைய டைப் இருக்கு. நாடி சுத்தி, பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார, சுசனக்கிரியா, வாசியோகம், அனுலோமம், விடுலோமான்னு நிறைய டைப் இருக்குங்க. அதாவது மூச்சை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏதாவது ஒரு பயிற்சி செய்தால் அதற்கு பேரு பிராணாயாமம். 4வது. அடுத்தது பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்னன்னா நமக்கு இருக்கும் 5 இந்திரியங்களை மறப்பது. கண்ணு முழிச்சிருக்கும் ஆனா பார்க்க முடியாது, காது இருக்கும் ஆனா கேட்காது. ஏங்க, காது இருந்தா எப்படிங்க கேட்காது, கண்ணு இருந்தா எப்படிங்க பார்க்காதுன்னு சொல்றீங்க? நிரூபிக்கிட்டா? நீங்க ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, மனசுக்குள்ள ஏதோ முக்கியமான விஷயம் ஓடிட்டு இருக்கும். உங்க கண்ணு முன்னால ஒருத்தர் கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ள போயிருப்பாரு, நம்ம பார்த்துருக்கவே மாட்டாங்க. திடீர்னு ஏய் நீ எப்ப உள்ள இருந்து வர, எப்ப போனேன் அப்படின்னு கேட்போம். ஏய் இப்ப முன்னாலதான் போனேன், உனக்கு தெரியலையா, கண்ணு குருடான்னு கேட்பாங்க. உண்மையிலேங்க ஏதாவது ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம கண்ணு மூலம் என்ன நடக்குதுன்னு தெரியல இல்லையா, அதாங்க கண்ணை மறக்கிறது.
அதே மாதிரி நம்ம பைக்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு பின்னால ஒரு லாரி வந்து பான ஹார்ன் அடிக்கும். நம்ம வேற ஏதாவது முக்கியமான விஷயம் யோசிச்சிருப்போம். அப்ப பக்கத்துல சொல்லுவாரு, டேய் என்னடா இவ்வளவு பெரிய லாரி வந்து ஹார்ன் அடிக்குது, நீ கவனிக்கலையான்னு நம்ம சொல்லுவோம். அப்படியா, சாரி, ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்றோமா இல்லையா? ஏதோ முக்கியமான விஷயத்த பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது தொட்டாங்கன்னா நமக்கு உணர்ச்சியே இல்லாம இருக்கு இல்லையா? ஏன்பா 4 முறை நான் தொட்டு கூப்பிடுறேன், திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. ஓ அப்படியா, நானு அதை கவனிச்சிட்டு இருந்தேன்னு சொல்றோமா இல்லையா? இதாங்க உதாரணம். இங்க பாருங்க, அதாவது பிரத்யாகாரம்ங்கிற 5வது நிலை என்ன தெரியுமா? பிரத்யாகாரம் என்றால் என்னவென்றால், கண்ணு இருக்கும் தெரியாது, காது இருக்கும் கேட்காது, மூக்கு இருக்கும் வாசனை அறியாது. அப்போ உணர்வு இருக்காதுங்க. இப்படி நம்மகிட்ட இருக்கிற 5 இந்திரியங்களை மறப்பதற்கு பேரே பிரத்யாகாரம். இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் தாரணை. தாரணைன்னு அப்படி என்ன தெரியுமா? ஒரே விஷயத்தை நினைச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேரு தாரணை. அதாவது இந்த 5 இந்திரியங்களை மறந்து நாம ஒரு ரோஜாப்பூ, ஒரு சாமி, ஒரு குழந்தை, இந்த மாதிரி ஏதாவது அதையே நினைச்சிட்டு நிறைய விஷயங்கள். அதாவதுங்க, பிரத்யாகாரத்துல 5 இந்திரியம் மறந்துடும், ஆனா நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கும். தாரணையில ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சிருப்போம், ஆனா 5 இந்திரியங்களை மறந்துடுவோம். இதுக்கு பேரு தாரணைங்க. அதுக்கப்புறம் தியானம் என்ன தெரியுமா? அந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் மறந்துடுறது. மனதில் எண்ணங்களே இல்லாமல் 5 இந்திரியங்களை மறக்கும் அந்த நிலையே தியானம். 12 வினாடி எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தோம்னா அதுக்கு பேரு ஒரு தியானம். 2 மணி நேரம் மறந்துருந்தோம்னா அதுக்கு பேரு ஒரு சமாதி. இங்க பாருங்க, சமாதிங்கிறது சாவு இல்ல, அது ஒரு தியானத்தின் உச்சகட்டம். யாராவது சமாதிக்கு போயிருந்தீங்கன்னா என் பக்கத்துல வாங்க, நான் மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருவேங்க. ஆமாங்க, மோந்து பார்த்தா யாரு நல்ல தியானத்தின் உச்சகட்டைக்கு போயிருக்கீங்களோ உங்கள் உடம்பில் விபூதியே பூசாமல் விபூதி வாசம் அடிக்கும். இதற்கு பேரு விபூதி அப்படிங்கிற நிலைமைங்க. இப்பெல்லாம் நான் யார்கிட்டயும் பேசுறதே இல்லைங்க. அதுல வந்து மோந்து பாக்குறது, அந்த ஸ்மெல்லே கண்டுபிடிச்சு கொடுத்துரும். நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம மேல அன்பு இருக்கா இல்லையான்னு எல்லாமே தெரிஞ்சிருங்க. அது ஒரு நிலைங்க. தியானத்தின் உச்சகட்டம் போகும் பொழுது நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கலாங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தெரியுமா? யோகாங்கிறது கைய காலம் முறுக்கிறது இல்ல, 8 விதமான அங்கங்களை கொண்டது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதிங்கிற 8 அங்கங்களை கொண்டதுதான் யோகா. யமம்ங்கிறது வேண்டாங்கிற விஷயத்தை நிறுத்துறது, நியமம்ங்கிறது வேணுங்கிற விஷயத்தை செய்யறது, ஆசனங்கிறது யோகா ஆசனம், பிராணாயாமங்கிறது மூச்சு பயிற்சி, தாரணைங்கிறது 5 இந்திரியங்களை மறப்பது, தாரணைங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு இருக்கிறது, பிரத்யாகாரம்ங்கிறது 5 இந்திரியங்களை மறக்கிறது, தாரணைங்கிறது ஒரே விஷயத்தை நினைச்சிட்டு இருக்கிறது, தியானம்ங்கிறது அந்த விஷயத்தையும் மறத்து 12 நிமிஷம் இருக்கிறது, 2 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்திருந்தா அதுக்கு பேரு சமாதி. எனவே யோகா என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் நாமும் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு நாள் சமாதி நிலையை அடைய வேண்டும். இதுவே யோகத்தின் உச்சகட்டமாகும். எனவே யோகாவை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கான நல்ல குருநாதரை, நல்ல சென்டர்களுக்கு போய் நல்ல யோகா கத்துக்கிட்டு ஒரு நாள் உச்சகட்டமாகிய சமாதி நிலையை அடைந்து நாம் உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி பெற்று நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்வோமாக. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் பாத்தீங்கன்னா நம்ம இந்த யோகா செய்யறத பத்தி எவ்வளவு அற்புதம், அதாவது யோகா செய்யறதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நமக்கு இன்னைக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. நம்ம டெய்லி வந்து கையக்கால் ஆட்டுறோம் அப்படிங்கிறது இல்லாம அதுலயும் பல்வேறு ஒரு 8 நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நமக்கு அற்புதமா விளக்கம் கொடுத்து இன்னைக்கு நமக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி சிறப்பித்து கொடுத்திருக்காரு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள். தொடர்ந்து நாமும் அதன் வழியை பின்பற்றி ஒவ்வொருவரும் நம்ம அந்த சிறப்பான ஒரு முயற்சினால் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோக கலைய வந்து ஆசான்கள் சிறப்பா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம அத பயன்படுத்தி, நம்ம அந்த அந்த 8 வகையான கலைகளையும் நம்ப ஒழுங்குபடுத்தி சிறப்பா செஞ்சோம்னா, வாழ்க்கையில நல்ல ஒரு அனைவருக்கும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை தெள்ளத் தெளிவாக விளக்கி சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு அக்குபஞ்சர் மருத்துவம். அக்குபஞ்சர் மருத்துவம் வந்து சென்ற வாரம் தொடர்ந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வருட காலங்கள் நமக்கு வகுப்படுத்த சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து உங்களுக்கு உண்டான ஒரு கேள்வி பதில வந்து ஐயா வச்சிருந்தாங்க. இலக்கியவாணன் ஐயா அவர்கள் வந்து இதுல இதுவரைக்கும் நடந்த சந்தேகங்கள சொல்லுங்க. அத வந்து உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் தீர்த்து வைக்கிறோம். அப்படிங்கிற ஒரு நிகழ்வ போன வாரம் ஏற்படுத்தி குடுத்தாங்க.
உங்களுக்கும் பல்வேறு சந்தேகங்கள் நீங்கள் தெளிவுபடுத்துனீங்க. அதாவது எங்களுக்கு இந்த வகையில இதெல்லாம் திருப்பி நீங்க இன்னொரு இடம் சொல்லுங்க அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகங்கள பல்வேறு நபர்கள் தெரிவிச்சீங்க. அதனால இன்றைய நிகழ்வுல போன வாரம் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி பதிலுடைய சந்தேகங்களுக்கு உண்டான விளக்க உரையை இன்று நமக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தில் விளக்க இருக்கிறார் இலக்கியவாணன் ஐயா அவர்கள். அனைவரும் புரிந்து கொண்டு ஸ் அ நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வை நமக்கு அற்புதமாக விளக்கமளிக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற வகுப்புல கேள்வி பதில் சார்ந்து பார்த்திருந்தோம். அதுல நீர் மூலகம் சார்ந்து சில சந்தேகம் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அதாவது கிட்னி யூரினரி பிளேடர் சேனல்ல ஒரு முறை நடத்தும்படி சொல்லியிருந்தீங்க. அதனால கிட்னி யூரினரி பிளேடர் இந்த 2 சேனல்லையும் ஒரு முறை பார்த்துடலாம். அந்த கேள்வி பதில இன்றைய வகுப்புல எவ்வளவு முடிக்க முடியுதோ அவ்வளவு முடிச்சுக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய தொடர்ச்சியை அடுத்த வார வகுப்புல பார்த்துக்கலாம். இன்றைக்கு முழுமையா முடிக்க முடிந்தால் முடிச்சிடலாம். இல்ல அப்படின்னா அடுத்த வார தொடர்ச்சியில மீதம் இருக்கக்கூடிய கேள்விகளை பார்த்துக்கலாம். முதல்ல கிட்னி யூரினரி பிளேடர் இந்த 2 சேனலை பற்றி பார்க்க போறோம். சிறுநீரகம். சிறுநீரகம் என்பது நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பு. சிறுநீரகம் என்பது நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பு. இதுல மொத்தமா 5 கட்டளை புள்ளிகள் இருக்கிறது. இதுல முதல் கட்டளை புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய கால் பாதத்தை 3 பகுதிகளாக நாம் பிரித்துக்கலாம். நம்முடைய கால் பாதத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிச்சுக்க போறோம். முதல் பகுதி மேல் பாதம். மேல் பாதம் முடியக்கூடிய இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம், புள்ளி வச்சுக்கலாம். மேல் பாதம். அடுத்த பகுதி நடுப்பாதம். நடுப்பாதம் முடியக்கூடிய இடத்துல இப்படி ஒரு புள்ளி வச்சுக்கலாம். அடுத்த பகுதி கீழ்ப்பாதம். இந்த ஒரு வளைவு மேடு மாதிரி வந்து முடியக்கூடிய இடத்த மேல் பாதம்னு சொல்லிட்டோம். இங்க ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு, ஒரு வளைவு. இதனை நடுப்பாதம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை கீழ்ப்பாதம் அப்படின்னு சொல்லிட்டோம். 3 பகுதிகளாக பாதத்தை பிரிச்சாச்சு. இப்போ இந்த மேல் பாதம் முடியக்கூடிய இடத்துக்கு நேரா, மேல் பாதம் முடியக்கூடிய இடத்துக்கு நேரா காலினுடைய 2வது விரலும் 3வது விரலும் சேரக்கூடிய இடத்துக்கு நேரா, ஒரு பக்கம் இந்த மேல் பாதம் முடியக்கூடிய இடத்துக்கு நேரா, இன்னொரு பக்கம் காலின் 2வது மற்றும் 3வது விரல், இந்த 2 விரல்களும் இணையக்கூடிய இடத்துக்கு நேரா ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அந்த புள்ளிக்கு பெயர் KID1. அந்த புள்ளிக்கு பெயர் KID1. இந்த புள்ளிக்கு நேரா, அதே சமயம் காலின் 2வது மற்றும் 3வது விரலுக்கு நேரா நம்ம புள்ளி வச்சோம் அப்படின்னா அந்த புள்ளிக்கு பெயர் KID1. இந்த புள்ளி நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நீர் பிளஸ் மரம். நீர் மற்றும் மர மூலகம் சார்ந்த தொந்தரவு நம்முடைய உடல்ல இருந்தா இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்து இந்த KID1ல இருந்து நம்மளுடைய ஆட்காட்டி விரலை வைக்கிறோம். வச்சு இப்படி நகர்த்திக்கிட்டே கட்டை விரல் பக்கமா நகர்த்திக்கிட்டே வரோம் அப்படின்னா, வரும்போது இந்த கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் சேரக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு எலும்பு வந்து முள்ளு மாதிரி தெரியும். ஒரு எலும்பு முள்ளு மாதிரி தெரியும். அதுக்கு பக்கத்துல, அது கீழே இந்த இடத்துல முள்ளு மாதிரி எலும்பு தெரியுது. பக்கத்திலே இந்த இடத்துல KID2 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. KID1ல இருந்து ஆட்காட்டி விரல் வச்சு நகர்த்திக்கிட்டே வரோம். வரும்போது
எலும்பு முள்ளு மாதிரி ஒரு எலும்பு தெரியுது. அதுக்கு பக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா KID2 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. முள்ளு மாதிரி தெரியக்கூடிய எலும்பு இங்க இருக்கு. இதுக்கு பக்கத்துல இங்க எலும்பு இருக்கு. இதுக்கு பக்கத்திலே இந்த புள்ளி வச்சிட்டோம். KID2. இந்த புள்ளி நீர் மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நீர் பிளஸ் நெருப்பு. KID1 அப்படிங்கிறது நீர் பிளஸ் மரம். KID2 அப்படிங்கிறது நீர் பிளஸ் நெருப்பு. மூன்றாவது புள்ளி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கால் கட்டை விரல் பக்கமா இந்த கணுக்கால் மூட்டு அமைந்திருக்கிறது. இந்த கணுக்கால் மூட்டுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய தசைக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி KID3. கணுக்கால் மூட்டு இங்க இருக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய தசை அல்லது நரம்பும் இது சொல்லலாம். இந்த தசை இங்க இருக்கு. இந்த இரண்டுக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி KID3. இது நீர் மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நீர் பிளஸ் நிலம். இந்த KID3 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து 2 சுன் மேல, 2 சுன்னா நம்முடைய ஆட்காட்டி விரல்ல இந்த இடம் வரைக்கும் 2 சுன். 2 சுன் மேலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி KID7. KID3 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து 2 சுன் மேலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி KID7. இந்த KID7 அப்படிங்கிற புள்ளி நீர் மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நீர் பிளஸ் காற்று. முதல் புள்ளி KID1 மேல் பாதம் முடியக்கூடிய இடத்துக்கு நேரா, இரண்டாவது மற்றும் மூன்றாவது விரலுக்கு நேரா பார்த்தோம்னா KID1 இருக்கு. இரண்டாவது புள்ளி KID1ல இருந்து தடவிக்கிட்டே வந்தா முள்ளு மாதிரி ஒரு எலும்பு தெரியுது. அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியது KID2 நீர் பிளஸ் நெருப்பு. மூன்றாவது புள்ளி KID3 நீர் பிளஸ் நிலம். நான்காவது புள்ளி KID7 நீர் பிளஸ் காற்று. ஐந்தாவது புள்ளி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய முழங்கால்ல நாம் நம்முடைய முழங்கால இப்படி மடக்கி வைக்கும்போது இந்த முழங்கால் மடிப்பு ரேகை, இங்க ஒரு மடிப்பு தெரியுது. இந்த மடிப்பு ரேகையில விரலை வைக்கிறோம். நம்முடைய ஆட்காட்டி விரலை வைக்கிறோம். வைக்கும்போது வச்சு கொஞ்சம் அழுத்தி பார்க்கணும். அழுத்தும் போது 2 நரம்புகள் இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது என்னுடைய முழங்கால் மடிப்பு இங்க இருக்கு, முழங்கால் மடிப்பு இங்க இருக்கு, மடிப்பு இருக்கு. இந்த மடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல என்னுடைய ஆட்காட்டி விரலை வச்சு அழுத்துறேன். அப்படி அழுத்தும் போது மடிப்பு ஒண்ணுதான். அந்த மடிப்புல 2 நரம்புகள் இருக்கிறது தெரியும். அந்த 2 நரம்புகளையும் பிரிச்சு பார்க்க முடியும். என்னுடைய ஆட்காட்டி விரலுக்கு ஒரு பக்கம் ஒரு நரம்பு இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு நரம்பு இருக்கும். 2 நரம்புகள் போவதை கவனிக்க முடியும். அந்த 2 நரம்புகளுக்கும் நடுவே நீங்க கையை வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுதான் KID10. அந்த புள்ளிதான் KID10. இந்த மடிப்பு ரேகையிலிருந்து கொஞ்சம் உள்பக்கமா வரும். நீங்க அந்த 2 நரம்புகளை தேடி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அதனுடைய சரியான இடம் எது அப்படின்னு பார்த்தா மடிப்பு ரேகையிலிருந்து கொஞ்சம் உள்பக்கமா வரும். இந்த புள்ளி KID10. அடுத்தபடியா இந்த KID10 அப்படிங்கிற புள்ளி நீர் மூலகத்தை நீர் மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி. நீர் பிளஸ் நீர். அடுத்தபடியா சிறுநீர் பை, யூரினரி பிளேடர் சார்ந்த புள்ளிகளை ஒரு முறை பார்த்திடலாம். முதல் புள்ளி நம்முடைய கால் சிறுவிரலின் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய நகக்கண்ணில் அமைந்திருக்கக்கூடியது UB67. நீர் பிளஸ் காற்று.
இரண்டாவது புள்ளி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கால் சிறுவிரலினுடைய அடிரேகைக்கு சைட்ல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் அடிரேகை இங்க இருக்கு. இந்த அடிரேகைக்கு சைட்ல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் சேரக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி UB66. இந்த புள்ளி எந்த இரண்டு மூலகத்தை இணைக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீர் பிளஸ் நீர், அதாவது சொந்த புள்ளி. UB67 அப்படிங்கிற புள்ளி நீர் பிளஸ் காற்று, UB66 என்கிற புள்ளி நீர் பிளஸ் நீர். இந்த UB66ல இருந்து ஒரு எலும்பு மேடு தொடங்கும். இந்த UB66ல இருந்து நம்ம தடவிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு எலும்பு மேடு தொடங்கும். அந்த எலும்பு மேடு தொடங்கி முடியக்கூடிய இடத்துல பள்ளம் எலும்பு மேடு தொடங்கி அந்த மேடு முடிஞ்சு பள்ளம் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய புள்ளி, அந்த இடத்துல சரியா கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய இடத்துல ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா அது UB65. UB65 என்கிற புள்ளி இந்த இடத்துல அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டு, சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டு இங்க இருக்கு. இந்த கணுக்கால் மூட்டுக்கும் பின்னந்தசைக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி UB60. கணுக்கால் மூட்டுக்கும் பின்னந்தசைக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி UB60. இது சிறுவிரல் பக்கம். இதே மாதிரி கட்டை விரல் பக்கம் கணுக்கால் மூட்டுக்கும் பின்னந்தசைக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி KID3 அப்படின்னு பார்த்திருந்தோம். சிறுவிரல் பக்கம் கணுக்கால் மூட்டுக்கும் பின்னந்தசைக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி UB60. நீர் மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அடுத்தபடியா இறுதி புள்ளி, யூரினரி பிளேடர் சேனல்ல நம்ம பார்க்க போகிற இறுதி புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம நம்முடைய கால் முழங்கால் பகுதியை மடக்கும் போது இந்த மடிப்பு ரேகை இருக்கும். முழங்கால் பகுதியை மடக்கும் போது மடிப்பு ரேகை இருக்கிறது. இந்த மடிப்பு ரேகையின் நடுப்பகுதி, நம்ம காலை மடக்கணும் அப்படின்னா இது நடுப்பகுதியா இருக்கிறது. இந்த நடுப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி UB40. இந்த பகுதி நீங்க படத்துல பார்த்து தெளிவா புரியும். UB40. இந்த UB40 என்கிற புள்ளி நீர் மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இதுதான் UB40. நம்முடைய முழங்காலின் பின்புறமா இருக்கக்கூடிய மடிப்பு ரேகையின் நடுப்பகுதியில் அமைந்திருக்கிறது. இதுதான் UB40. நீர் மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இதோட நீர் மூலகம் சார்ந்த இரண்டு உறுப்புகளான சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை ஆகிய புள்ளிகளை பற்றி ஆகிய உறுப்புகளின் புள்ளிகள் சார்ந்து பார்த்திருக்கிறோம். இது சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்போ கேட்கலாம். அடுத்த வகுப்புல நாடி பரிசோதனை சார்ந்தும் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. அதிகப்படியான சந்தேகம் அதுவாதான் இருந்துச்சு. நாடி பரிசோதனையில இதுவரைக்கும் பார்த்தது என்னவோ அது முழுக்க ஒரு முறை திருப்புதல் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து நமக்கு இயல்பான வகுப்புகள் எப்போதும் போல நடக்கும். இன்றைக்கு நடத்தப்பட்ட பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்போ கேட்கலாம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம்.
வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் முதல் புள்ளியில இருக்கு நீர் பிளஸ் காற்று இல்லையா? யூரினரி பிளேடர்ல நீர் பிளஸ் காற்று. 67 தானே? யூபி 67 தானே? ஆமா ஆமா சரி, தேங்க்யூ சார். நன்றி நன்றி. ஐயா கேஐடி 10 ஐயா, சரியா? என்னங்க ஐயா? கேஐடி 10. KID 10. KID 10 அப்படிங்கிற புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்முடைய முழங்கால மடக்கிக்கிறோம். மடக்கிட்டு ஆட்காட்டி விரலை இந்த முழங்கால் மடிப்பு மேல கை வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது கொஞ்சம் வச்சு நல்லா அழுத்தலாம். அழுத்தும் போது உள்ள வைக்கக்கூடாது, வெளியே இங்க இந்த இடத்துல வைக்கணும். 2 நரம்புகள் போற மாதிரி தெரியும். நீங்க நல்லா வச்சு அழுத்தினீங்கன்னா 2 நரம்புகள் போகும். 2 நரம்புகளை பிரிச்சு அதுக்கு நடுவுலதான் உங்க விரல் வைக்கிற மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? 2 நரம்புகள் போகிற மாதிரி இருக்கும். அந்த 2 நரம்புகளுக்கு நடுவே நீங்க கையை விரல வைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த பகுதி தான் KID 10. நன்றி. வேற யாருக்காவது என்ன சந்தேகம் இருக்குங்களா? சிறுநீரக கோளாறு பயன்படுத்தலாமா ஐயா? என்னங்க? சிறுநீரக பிரச்சனைக்கு இதை பயன்படுத்தலாமா? சிறுநீரக கோளாறு அனைத்துக்குமே இந்த 5 புள்ளியில ஏதாவது ஒரு புள்ளிய தேர்வு செஞ்சு சிகிச்சை கொடுத்துக்கலாம். இந்த 10 புள்ளி சிறுநீர் பையும் சேர்த்துக்கலாம். கிட்னி, யூரினரி பிளேடர் இந்த சேனல்ல இருக்கக்கூடிய 10 புள்ளியில ஏதாவது ஒரு புள்ளியை தேர்வு செஞ்சு சிகிச்சை கொடுத்துக்கலாம். அந்த 10 புள்ளியில எதை தேர்வு செய்வது என்பது வந்து சிக்கலை பொறுத்து, எந்த தொந்தரவு ஏற்படுதோ அதனை பொறுத்து அது எந்த மூலகம் பட்டிருக்கு, எந்த 2 மூலகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம சிகிச்சை கொடுத்துக்கலாம். நன்றி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஒரு முதியவர் ஐயா ஒருத்தர், நம்ம உறவினர். அவருக்கு இந்த யூரின் போகும்போது மீன்ஸ் அதாவது போகணும்னு தோணுதாமா, பட் போகும்போது அந்த என்ன சொல்றது, சொட்டு சொட்டாக இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அவருக்கு. அதுக்கு என்ன ஐயா காரணம்? அதாவது வெப்பம் மிகுந்து இருக்குதுங்க. அதாவது சிறுநீர் வர மாதிரி இருக்கு, ஆனா வந்து அதை முழுமையா கழிக்க முடியல. டிராப்பா ஆகுது. அது ஒரு மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. எங்க போறதுக்கும் கஷ்டப்படுறாரு ஐயா. ஒரு 60 வயசு ஆகும் ஐயா அவருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிறுநீரகம் சிறுநீர் பையினுடைய அடிப்படை இயல்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம வெப்பம் மிகுந்திருக்கு. வெப்பம் மிகும் போதுதான் நீரினுடைய அடர்த்தி வந்து குறையும். அத என்ன பண்ணணும் அப்படின்னா, KID 10 அப்படிங்கிற புள்ளி சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களாங்க? KID 10 அந்த புள்ளியில தினமும் 2 நிமிடங்கள் சிகிச்சை கொடுக்க சொல்லுங்க. எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா, உதாரணமா இதுதான் KID 10 அப்படின்னு வச்சுக்கிட்டா காலில் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். KID 10 அப்படின்னா உங்களுடைய ஆட்காட்டி விரலை வச்சு இந்த KID 10 அப்படிங்கிற புள்ளியில 2 நிமிடம் வலது காலில் சிகிச்சை கொடுக்குறீங்க. சிகிச்சை கொடுக்கறதுனா ஒண்ணும் இல்ல, தொடும்போது நம்முடைய கவனம் வந்து அவருடைய உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய தொந்தரவு குணமாகிறது என்கிற ஒரு சிந்தனையோடு இருக்க வேண்டும் ஐயா. குணமாகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இருக்கணும். ஆட்காட்டி விரல் வச்சு KID 10 அப்படிங்கிற புள்ளியில ஒரு 2 நிமிடம் தொட்டுறீங்க. முதல்ல வலது காலில், அடுத்து இடது காலில் உங்களுடைய ஆட்காட்டி விரலை வச்சு 2 நிமிடம் தொட்டுறீங்க KID 10 அப்படிங்கிற புள்ளியில. அதே புள்ளியில. ஆமா ஆமாங்க, அதே புள்ளியில தொடுறீங்க. தொடர்ந்து 1 வாரம் இந்த மாதிரி செய்யுங்க. தினமும் செய்யணும். 1 வாரம் செய்யுங்க. எத்தனை முறை செய்யலாம்? ஒரே ஒரு முறை, 2 நிமிடம், மொத்தம் 4 நிமிஷம் செய்யுங்க. சரிங்க. நன்றி. அந்த KID 10 ஐடென்டிஃபை பண்றது சரி. அந்த சார்ட் இருக்கா ஐயா நமக்கு? நான் உங்களுக்கு PDF நான் திரும்பவும் அனுப்புறேங்க ஐயா. இப்போ PPT ஒன்று காமிச்சோம் இல்லைங்களா,
அதனுடைய சரிங்க பிடிஎஃப் நான் திரும்பவும் நம்முடைய காலைச்சக்கரம் குழுவில் அனுப்புறேன். நீங்க அதை சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஓகே கிடைக்கும். ஓகே ஓகே நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றி. வேற மற்றபடி யாருக்காவது வேற சந்தேகங்கள் சந்தேகம்? சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா பாடங்கள் ஐயா தொடர்ச்சியா எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த சந்தேகங்கள் கேள்வி பதில போன வாரம் எல்லாரையும் கேட்க சொன்னாங்க. அதற்குண்டான பதிலையும் இன்னைக்கு தெளிவா நமக்கு அந்த யூரினரி பிளாடர் கிட்னியை பத்தி நமக்கு சிறப்பா இன்னைக்கு ஒரு வகுப்பு கொடுத்துருக்காங்க. இதுலயும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு கேள்வி பதில் செஷன் இது. அதுலயும் அதனுடைய விளக்கங்களை சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்து அவங்க வகுப்புகள்ல போயிடுவாங்க. அதனால இதற்குண்டான உங்களுக்கு சந்தேகங்கள் தெளிவடைஞ்சாதான் நீங்க அடுத்த வகுப்புக்கு புரிதல் உங்களுக்கு நல்லா இருக்கும். எனவே காலதாமதம் வேண்டாம். உடனே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம்மா. ஆ, ஐயா இப்ப இந்த புள்ளிகள் எதுக்கு நம்ம எந்த புள்ளியை எதுக்கு எந்த டிசீஸ்க்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது எந்த புள்ளியை எதற்கு பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம தொடக்கத்துல 10 கோட்பாடுன்னு சொல்லி ஒண்ணு நடத்தியிருந்தோம்மா. அந்த 10 கோட்பாட்டுல எந்த நிறம் இருந்தா எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த நீர் சுரப்பு இருந்தா எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு. உதாரணமா நம்முடைய கண்ணுல மஞ்சள் நிறம் தெரியுது அப்படின்னா மஞ்சள் நிறம் என்பது நில மூலக பாதிப்பு அப்படின்னு பார்த்திருந்தோம். நாக்குல சிவப்பு நிறமா தெரியுதுன்னா சிவப்பு நிறம் என்பது நெருப்பு மூலகம் பாதிப்பு. பொதுவா கண் அப்படிங்கிறது மர மூலகம் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி 10 கோட்பாட்டுல ஒவ்வொரு பகுதியுமே எந்தெந்த மூலகம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். நம்ம அதை வச்சு இணைச்சு பார்க்கும்போதுதான் எந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உதாரணமா ஒரு நபருக்கு நீர் மூலகமும் மர மூலகமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதாவது நம்ம சிக்கலை வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை வைத்து பார்க்கும்போது அந்த 10 கோட்பாட்டின் அடிப்படையில நீர் மூலகமும் மர மூலகமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா அதற்கு பிறகு KID1 என்கிற நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுப்போம். இப்படிதான் நம்ம சிகிச்சை கொடுப்போம். குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட புள்ளி அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறதுல நம்ம பயன்படுத்தலாம். இருந்தாலும் ஒரு நோயின் போது நம்ம கிட்ட பேஷண்ட் என்ன சிக்கல் சொல்றாங்களோ, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு, இல்ல வயிறு வலிக்குது, கண்ணு வலிக்குது, சோர்வா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம 10 கோட்பாட்டை பயன்படுத்தி 2 மூலகத்தை இணைத்து அதன் மூலயமா சிகிச்சை கொடுக்கக்கூடிய புள்ளிதான் சரியா வேலை செய்யுமா. அந்த 10 கோட்பாட்டை ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சிகிச்சை கொடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு யோசனை கிடைச்சிருக்குமா. நன்றி. நன்றி. ஐயா மீண்டும் ஒரு சந்தேகம். இது யாரும் கேட்கல இல்ல கேட்டாங்களா தெரியல ஐயா. இந்த சர்க்கரையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த சிறுநீர் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறோம், இரவுல 5 டைம் எழுறேன், 10 டைம் எழுறேன், எனக்கு உறக்கமே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு ஏதாவது நம்ம இதுல பண்ண முடியுமா ஐயா? வாய்ப்பு இருக்கு ஐயா? செய்யலாம் ஐயா. என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் அப்படின்னாலே சிறுநீரகம் மண்ணீரல் இந்த 2 உறுப்புகள் தான் அடிப்படையா பாதிக்குது. சிறுநீரகம் மண்ணீரல் இந்த 2 உறுப்புகள் தான் பாதிக்கப்படும். சிறுநீரகம் என்பது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது, மண்ணீரல் என்பது நில மூலகம் சம்பந்தப்பட்டது. இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய புள்ளி KID3 இன்னைக்கு பார்த்த புள்ளி தான். கிட்னியில இருக்கக்கூடிய 3வது புள்ளியை பயன்படுத்தலாங்க. சரிங்க. எவ்வளவு நாளைக்கு ஐயா? இது 2 நாளைக்கு ஒரு முறை அல்லது 3 நாளைக்கு ஒரு முறை குணமாகிற வரைக்கும் பயன்படுத்தும். நன்றி. ரொம்ப நல்ல விஷயம் ஐயா. இதுக்கு தீர்வே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அலோபதியில அது அவங்களுக்கும் அந்த மைண்ட் செட் இப்படிதான் இருக்கும் சுகர் இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இதை முயற்சி பண்ணி. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா?
யாருக்கும் எந்த ஓகேங்கய்யா. சந்தேகமும் இல்லை. நினைக்கிறேன். ஓரளவு எல்லாருமே நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க. சந்தோஷம். ஏன்னா, போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு விளக்கமான ஒரு பதில் குடுத்திருக்கீங்க. அந்த 2 மூலகத்தை சார்ந்து, நீர் மூலகத்தை சார்ந்து. அதுவே அனைவருக்கும் ஒரு புரிதலா இருந்திருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா, இதுல வந்து நம்ம சொல்றது தெரிந்துக்கிறத விட தெளிவடைறது நல்லது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வந்து அக்குபஞ்சர் விஷயத்துல வந்து இப்ப இந்த குழுல கூட இன்னைக்கு வந்து பாதி பேர் வந்து இடையில தான் சேர்ந்திருப்பாங்க. அதனால நீங்க இது பண்ண வேண்டாம். இது வந்து எப்படின்னா அக்குபஞ்சர்ங்கிறது நமக்கு வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுனால, இப்ப வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இது வரைக்கும் இதோட வகுப்புல வந்து இது வரைக்கும் தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டவங்களுக்கு ஒரு முழுமை கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. நம்ம பேசிக்லேருந்து ஐயா வந்து ஆரம்ப நிலையிலேருந்து ஒவ்வொரு மூலகத்துக்கும் நமக்கு வந்து அற்புதமா பாயிண்ட்ஸ் சொல்லி, அதோட விளக்கங்கள் சொல்லி, நாடி பரிசோதனை எல்லாத்தையுமே சொல்லி நமக்கு இன்னைக்கு ஒரு வகுப்பு வந்து ஒரு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால அத வந்து தொடர்ந்து அதுல வந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருந்திருக்கும். ஒரு முழுமையான வகுப்பா இருந்திருக்கும். இதுல வந்து இடையில வந்தவங்க வந்து அத பத்தி நீங்க வந்து அ வ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுகிட்டுருங்க. உங்களுக்கு வந்து திரும்பவும் இந்த அக்குபஞ்சரோட முழுமையான வகுப்பு நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள நம்ம பிறகு ஏற்படுத்திக்கலாம். அப்படிங்கிறத நம்ம இது பண்றோம். ஏன்னா வந்து இது வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் இருக்கணும் அப்படிங்கிறது. அக்குபஞ்சர் மருத்துவர்னா நம்ப அலோபதி மருத்துவர் மாரி நெனைக்க வேண்டாம். நம்ம உடலை நாம் சார்ந்து எப்படி அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடியது தான் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம். அதனால வந்து நமது உடல், நமது எப்படி இயக்கம், நமது நோய் நொடிகள்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு தான் அது. அதனால வந்து வீட்டுக்கு ஒருத்தவர்னாச்சும் அத ஒரு புரிதலோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ப இந்த செஷன்ல குடுத்துட்டு இருக்கோம். அதே மாரி நீங்களும் வந்து வருங்காலத்துல வந்து தொடர்ச்சியா இதுல பங்கு பெற்றீங்கன்னாக்கா, இதனுடைய சந்தேகங்கள் எல்லாமே முழுமையடையும். இப்போ வந்து எப்படி இந்த மூலகம் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கக்குள்ள, அந்த வகுப்புல வந்து முழுமையா நீங்க இது வந்து எப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வரல அப்படிங்கிறத விட, இந்த வகுப்புல வந்து தொடர்ச்சியா வந்தவங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் எல்லாமே புரிய வரும். கண்டிப்பாக வந்து இதுவரைக்கும் வரலனாலும், இனிமேல் வந்து நம்ம அத முழுமையா குடுக்கறதுக்கும் நம்ம வந்து ஏற்பாடு செய்யறதுக்கு வாய்ப்புண்டு. எனவே வந்து அனைவரும் இந்த தொடர்ச்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய வகுப்புல வந்து ஐயா வந்து சிறப்பா வந்து நமக்கு இன்னைய விஷயங்கள் ஆ குடுத்தாங்க. அதுல வந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்க சொன்னதுல வந்து அந்த நீர் மூலகத்த சார்ந்து இன்னைக்கு வந்து அவங்க சந்தேகங்களுக்கு உண்டான விஷயங்கள அற்புதமா விளக்கம் குடுத்தாங்க. ஆ கேட்கிற அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு அற்புதமா நிதானமாக நிறுத்தி அனைவருக்கும் புரியும் வண்ணம். ஒரு KIT 10 வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு விளக்கியிருக்காங்கிறது வந்து கண்ண மூடிட்டு கேட்டா கூட தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு 3 அது ஒரு KIT 10 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு விளக்கம் குடுத்துருக்காங்க. அது மாரியான ஒரு விஷயங்கள வந்து சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கும் ஒரு நட தான் நான் பின்னாடி சொல்லிட்டேனே அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா அதையும் விட்டுட்டு ஒவ்வொரு நட கேட்கக்குள்ள அதனுடைய படத்தோட விளக்கி கூட நமக்கு அற்புதமா சொல்லியிருக்காங்க. தன்னிலை விளக்கம் அருமையா இருந்துச்சு. எல்லாரும் பயன்படுத்திங்க அப்படிங்கிறது தான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக இன்றைய நிகழ்வில் நமக்கு அ அக்குபஞ்சர் மருத்துவத்தின் சந்தேகங்களுக்கு உண்டான நிகழ்வை இன்னைக்கு நமக்கு சிறப்பா ஏற்படுத்தி, அதற்குண்டான விளக்கங்களையும் அளித்து, அனைவருக்கும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. ஐயா அது மாரி சொன்ன மாரி அந்த இத வந்து நம்ம குரூப்ல போட்டுருவாங்க. அதனுடைய சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாலே தெரிய வரும். இல்ல அப்படின்னாலும் குழுவுல பதிவிடுங்க. அவங்க ஐயா வந்து உங்களுக்கு விளக்கம் குடுப்பாங்க. உங்களுக்கு அந்த சார்ட்ட பார்த்துட்டு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க குழுவிலேயே பதிவிடுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா விதமான சந்தேகங்களையும் அவங்க தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஆனா முதன்மையான வகுப்புலேருந்து வராதவங்களுக்கு வந்து எல்லாமே சந்தேகமா இருக்கும். ஆனா நடத்துறது மட்டும் கொஞ்சம் உற்று நோக்கிட்டு இருங்க. அதாவது இப்ப கவனிச்சுக்கிட்டு இருங்க. பிறகு வந்து நம்ம இது முழுமையான கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து 2 முறை இந்த வகுப்ப வந்து நீங்க கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இத எடுத்து போட்டு நம்ம அடுத்த வேலைய பார்ப்போம் அப்படிங்கிறது கிடையாது. தொடர்ச்சியாக இதுல எப்படி நம்ம வந்து பயன்பாட்டுல இருக்கமோ, அப்பதான் இதுல வந்து நமக்கு ஒரு முழுமையும் கிடைக்கும். அடுத்தது வந்து நமக்கு ஒரு புரிதலும் வரும். அக்குபஞ்சர பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா அதுல வந்து நம்ம பிராக்டிஸ்ல இருந்தா மட்டும் தான் நமக்கு அதுல ஒரு முழுமை கிடைக்கும். நம்ம அடுத்தவங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு அந்த புரிதலும் நமக்கு கிடைக்கும்.
அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதனால வந்து அனைவரும் இத வந்து தொடர்ச்சியா நீங்க அத ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பிற்காலத்துல நீங்களும் ஒரு அக்குபஞ்சர் ஒரு மருத்துவரா வரக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. பயன்படுத்தக்கூடிய பொறுப்பு உங்கள்ட்ட இருக்கு. அப்படிங்கிறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அ நன்றி. அனைவருக்கும் நன்றி. அப்புறம் நம்ம இந்த இது சொல்லியிருந்தோம். அர்ஷத் பார்மர் ஐயாவோட வகுப்பு சொல்லியிருந்தோம். எல்லாருமே இப்ப சென்ற வாரம் நம்ம குழுவுல போட்டிருந்தோம். அது வந்து தற்சமயமாக ஒத்தி தான் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தா, நீங்க வந்து அதுல கலந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒத்தி வச்சிருக்கிறோம். அதனால வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா, நீங்க குழுவுல தெரிவிங்க. அதற்குண்டான ஒரு பொறுப்பாளரா நம்ம வந்து திருச்செங்கோடு சுப்பிரமணி சார வந்து அந்த நிகழ்வுக்கு வந்து நம்ம பொறுப்பாளரா நம்ம அறிவிக்கிறோம். சுப்பிரமணி சார் இருக்கீங்களா? திருச்செங்கோடு இருக்கிறேன் சுப்பிரமணி சார். சார். இருக்கிறேன் ஓகே. சார். சரி, ஓகே. கொஞ்சம் வீடியோல வாங்கலாம். அப்பதான் தெரியும் உங்கள. சார் இவ நாளைக்கு வர்றேன் வீடியோவில். சரி, ஓகே. திருச்செங்கோடு சுப்பிரமணி சார் வந்து தொடர்ச்சியா நம்ம நிகழ்வுல வந்துட்டு இருக்காரு. அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு. அதாவது யாரு, என்ன, எத்தன பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியா அவங்கள வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, குழுவுல பதிவிட்டு, எத்தன நபர்கள் நமக்கு தேவையான நபர்கள் வரக்குள்ள அந்த நேரடி வகுப்ப வந்து நம்ம நடத்தக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்படுத்திக்கலாம். அதனால உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வேணும் அப்படின்னா, நம்ம திருச்செங்கோடு சுப்பிரமணி சாரோட குரூப்ல இருக்கிறாரு. நீங்க குழுவுல பதிவிடுங்க. அவங்க உங்களுக்கு பதில் குடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, இன்றைய நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வரும் ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி இணைந்து வழங்கி கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு ஒரு சிறப்பான நிகழ்வா மாற்றிக் கொடுத்த அக்குபஞ்சர் மருத்துவம் பற்றி நமக்கு இன்று விளக்கம் அளித்து சிறப்பித்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த கால வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாரு சொன்ன அக்குபஞ்சர் வந்து இன்னைக்கு மிக சிறப்பாக நடத்துனாங்க. ஏற்கனவே நடத்தி ஒரு வருஷத்துக்கு மேலே நடத்தி கொண்டு இருக்காங்க. அதில் நான் கலந்து கொண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு சார் ஏற்கனவே ஜோலார்பேட்டில் சார் கேட்டிருந்தாரு, அடிக்கடி நைட்டில் யூரின் போயிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்ட்டு. எனக்கெல்லாம் ஒரு சில நேரத்தில் 2 டைம் வரும். இல்லைன்னா காலைல 9 மணிக்கு நைட்டு படுத்தோம்னா காலைல 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். அதுதான் இது. பட் வந்து சார் சொன்ன ஒரு 2 ஐடியாவில் நான் பர்சனலாக கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு பாயிண்ட் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அதை கண்டினியூ டெய்லி பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு மாத்திரையும் இல்லை. குணபாலன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. பட் அதனுடைய அடிப்படையிலையும் இன்னைக்கு வந்து இந்த அக்குபஞ்சர் வந்து மிக சிறப்பாக வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா சிவாய நம. சொல்லுங்கம்மா. நன்றிங்கம்மா. ஐயா வந்து இந்த காலச்சக்கர குழுவுல வந்து அடியனை சேர்த்துக்குங்க ஐயா. 81 லாஸ்ட் நம்பர் சிவகலை ஸ்ரீமுஷ்ணம்ங்க ஐயா. அப்படிங்களா? சிவகலை. நீங்க நான் சொல்ற நம்பருக்கு கொஞ்சம் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி விடுங்க, உங்க நம்பரை. 98424. இந்த ஒரு நிமிஷம் ஐயா குறிச்சுக்கிறேன். ஓகே, ஓகே, ஓகே. அது மாதிரி குழுவுல வந்து புதிதாக இணைந்த நபர்கள் இருந்தீங்கன்னா, நம்ம வந்து காலச்சக்கரங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இயங்கிட்டு இருக்கு. அந்த குழுவுல உங்களுக்கு இணைக்கணும்னா நான் சொல்ற நம்பருக்கு நீங்க உங்க பேரு, ஊர் பேர் போட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி விடுங்க. சரிங்க. 98424 9842 4 424ங்களாங்கய்யா? ஆமாம்மா, ஆமாம்மா, ஆமாம்மா. 424 93 93 585 585. 98424 93585. இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஐயா. 98424 93585. சரிங்க. இந்த அக்குபஞ்சர் அது வந்துட்டு அந்த சார்ட் எல்லாம் வந்துட்டு
நான் எல்லாமே இப்பதான் புதுசா வந்து சேர்ந்திருக்கேங்க ஐயா வந்துட்டு. இந்த இல்லப்பா, குழுவுல நீங்க தானே போடுறீங்க. புதுசுனாலும் பரவாயில்ல. நீங்க வந்து குழுவுல பயணிங்க. உங்களுக்கு அக்குபஞ்சர்ங்கிறது திருப்பவும் இந்த வகுப்பு வந்து அடுத்த வருடம் குடுக்கறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்குமா. தொடர்ச்சியா நம்ம ம். வந்து இந்த வகுப்பு குடுப்போம். அதனால ம். வந்து பயணிங்க. இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டத பத்தி நீங்க ஒரு புரிதலோட இருங்க. உங்களுக்கு முழுமை கிடைக்கணும்னா தொடர்ச்சியா வந்தா கண்டிப்பா கிடைக்கும். புதிதாக உள்ளவர்களுக்கு வந்து தொடர்ச்சியா வந்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பாங்க ஐயா. சரிங்க ஐயா, ம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றி. இதுல சேர்த்து நன்றி சிவாய நமங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றி, நன்றி. வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி. நன்றிங்க வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, நன்றிங்க ஐயா. நேத்து உங்களை சந்திச்சதுல மிக மகிழ்ச்சி. சந்தோஷம். வாங்க. நம்ம ஊர்ல தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். வராம நம்ம 2 பேரும் சந்திச்சோம் கோயில்ல. இந்த பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி. சந்தோஷம். வாழ்த்துக்கள். சுப்பிரமணிய ஐயா நம்பர் போடுங்க. அவங்க கூட நாங்க பயணிக்கிறோம். அக்கு பஞ்சருக்கு. இல்ல நீங்க வளர்த்துறேன். குழு போடுங்க. பதிவு போடுங்க. அவங்க உங்களுக்கு பதிலளிப்பாங்க. நன்றி, நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி, நன்றி. நன்றிங்க உங்க ஐயா. சொல்லுங்க பேசுங்க நன்றி ஐயா. நன்றி. ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த அற்புதமான நிகழ்ச்சி எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி சங்கத்துக்கும் குணபாலா ஐயாவுக்கும் எனது ஆசானுக்கும் மற்றும் இன்னைக்கு அக்குபஞ்சர் ஐயா வந்து ரொம்ப சிறப்பா நல்ல கிளியரா புரியுற மாதிரி எந்த பிரச்சனைனா அவங்கள கூட கேட்க வேணாம். அவங்களோட இன்னைக்கு சொன்னதை கூட படமா எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் பார்த்தாலே எனக்கு வைத்தியம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல இருக்கு. ஐயா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தச்சங்கோடு சுப்பிரமணி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க